பாக்யலட்சுமி வீட்டுல எல்லாரும் டிஃபன் சாப்பிடுறாங்க. அப்ப எல்லாரும் கலகலன்னு பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. பாக்யா சொல்றாங்க, தாத்தாவுக்கு நீ தான் மாத்திரை கொடுக்கணும், சரியா? ஆமா பாக்யா, அத நான் பண்ணிக்க மாட்டேனா? ஒரு ஆளாமா மாத்திரை எல்லாம் நானே போட்டுக்கிறேம்மா. சரி மாமா. நீ மாமா அப்படிதான் சொல்லுவாரு. 2 நாள்லாம் மாத்திரை சாப்பிடாம இருந்திருக்காரு. வீட்டுல சொல்லாம மறைச்சிருக்காரு. மறக்காம மாத்திரை கொடுத்துரு மாமாவுக்கு. சரி ஆண்டி. இதா நீ சாப்பிட்டு முடி, நான் கிளம்புறேன். இதா நிலாவையும் நானே பாத்துக்கிறேன். நீ ஒரு பாப்பாவை பாக்குறதே கஷ்டம், அதுவும் 2 பாப்பான்னா ரொம்ப கஷ்டம். நானே நிலாவை கூட்டிட்டு போயிடுறேன். சரி ஓகே நீ, நான் கிளம்புறேன். சரிங்க ஆண்டி. பழனிசாமி சார், எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க அமிர்தா? நான் நல்லா இருக்கேன் சார். வாங்க சார். வணக்கம் மேடம். மேடம், வியாபாரம்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது சார். சூப்பருங்க. அந்த விஷயத்த சொல்லுக்கா. செல்வி சும்மாரு. என்னன்னு சொல்லுங்க. பக்கத்துல புதுசா ஒரு பார் ஒண்ணு ஓபன் பண்றாங்களாம். இதுதான் வேலை நடந்துகிட்டு இருக்கா? எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்குன்னு. பாருக்கு வர்றவங்க எல்லாம் குடிச்சிட்டு நம்ம கடைக்கு வந்து கலாட்டா பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குன்னு அவர்கிட்ட பேசி பார்த்தேன் சார். வேற எங்கேயாவது பார் ஓபன் பண்ணலாமான்னு. எப்படி சம்மதிப்பாங்க அவங்க? ஆமா சார், சம்மதிக்கவே இல்லை. உங்களுக்கு பயமா இருந்தா ரெஸ்டாரண்ட்ட என்கிட்ட கொடுங்க, நான் நடத்துறேன்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி தாங்க அவங்க எல்லாம் பேசுவாங்க. நமக்கு இந்த சங்கடம் வர்றதெல்லாம் சகஜம் தாங்க. நான் அடுத்தவங்க கிட்ட இதை காட்டக்கூடாதுங்க. பிசினஸை பொறுத்தளவுக்கு நம்மளோட பலகீனம் தான் அவங்களோட மூலதனம். குடிக்கிறவங்க எல்லாரும் மோசமானவங்க கெட்டவங்கன்னு கிடையாதுங்க. பார்ல குடிச்சிட்டு அமைதியா தூங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. கண்டதையும் நினைச்சு பயப்பட வேணாங்க. எதா இருந்தாலும் வரும்போது பாத்துக்கலாங்க. தான் சார் நானும் நினைக்கிறேன். ஓகே மேடம், அந்த பார் ஓனர் கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? சார் இல்லையா? சுத்தி இருக்கவங்க கிட்ட நல்லா பழகிக்க வேணாமா? நமக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா ஆளு வேணும்லங்க, பழகிக்க வேண்டியதானேங்க. வாங்க மேடம், அவங்க கிட்ட போய் பேசலாம். செல்வி சொல்றாங்க அமிர்தா கிட்ட, இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொன்னா ஃப்ரெண்ட் ஆயிக்கலான்னு அண்ணன் பாக்யா அக்காவை கூட்டிட்டு போகுது. இதுகிட்ட போய் சொன்னேன் பாருங்க. போய் வேலைய பாருங்கக்கா. இவரு தான் கொஞ்சம் பார்த்து சார். சொல்லுங்க சார். என் பேரு பழனிசாமிங்க. நான் பாக்யா மேடத்தோட ஃப்ரெண்டுங்க. அப்புறங்க திறப்பு விழா ஏற்பாடுலாம் எப்படிங்க போகுது? நாளைக்கு ஃபங்க்ஷன் சார். சாப்பாடு ஆர்டர் எடுத்தவங்க சொதப்பிட்டாங்க. சாப்பாடு வராதுன்னு சொல்றாங்க சார். சாப்பாடு ஏற்பாடுலாம் நான் பண்றேன்னு சொன்னேன் சார். ஆனா என் மச்சான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். பேசியில சொதப்பிட்டான் சார். கட்சி ஆளுகள்லாம் வர்றாங்க, பெரிய பெரிய ஆளுகள்லாம் வர்றாங்க சார். எங்க போய் ஆர்டர் கொடுக்கறது? என்ன கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு எதுக்கு நெய்க்கு அலையணும்? புரியலையே சார். பக்கத்திலேயே பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கு, அதுவும் ரொம்ப நல்ல ரெஸ்டாரண்ட். ஆகியா மேடமே நல்லா சமைப்பாங்க. நீங்க எதுக்கு வெளியே போய் ஆர்டர் கொடுத்தீங்க? மேடத்துக்கிட்டே இதெல்லாம் கொடுக்கலாமே. பாண்டிச்சேரியில எம்எல்ஏ வீட்டு கல்யாணங்க, 5000 பேருக்கு சமைச்சாங்க. பெரிய குக்குங்க. லாஸ்டா நடந்துச்சு இல்லைங்க பொருள் காட்சி, அதுக்கு யாரு கேண்டீன் நடத்தினாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நம்ம மேடம்ங்க. நம்ம அமைச்சர் இருக்காரு இல்லைங்க, அவர் கட்சி நடத்தின மேடைக்கே மேடம் தான் சமைச்சு கொடுத்தாங்க. மேடத்துக்கிட்ட நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா சூப்பரா சமைச்சு கையால பரிமாறிடுவாங்க. மேடமோட சமையலை பாராட்டி அந்த அமைச்சர் தாங்க கடையே திறந்து வச்சாங்க. எனக்கு தெரியாம போயிருச்சேங்க. கேக்குற சாப்பாட்ட ருசியா ரசிக்கிற மாதிரி சமைச்சு கொடுத்துருவாங்க மேடம். பாக்யா மேடம் சமைச்சு கொடுத்துடலாம்லங்க. கொடுத்துடலாம் சார். நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேசிக்கலாம். சும்மா பேசலான்னு கூட்டிட்டு போயிட்டு ஆர்டரை வாங்கி கையில கொடுத்துட்டீங்களே சார். மேடம் உங்களால சமைக்க முடியாதா? முடியும் சார். அப்புறம் என்னங்க பிரச்சனை? அவர் வந்துருட்டுங்க, மேற்கொண்டு நம்ம பேசிக்கலாம். சரிங்க சார். குடிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டேன். நீங்க ஒருவேளை நான் குடிப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல சார். அப்பாடி, எந்த கெட்ட பழக்கமும் இல்ல மேடம். தெரியும் சார், நீங்க சொல்லியிருக்கீங்க. நினைவுலயே வச்சிருக்கீங்களா? எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு சார். சார் உள்ள போலாம். என்னம்மா குழந்தை விடாம அழுதுகிட்டு இருக்கு? தெரியல தாத்தா. அவனா வரவாமா? இல்ல தாத்தா, நான் பாத்துக்கிறேன். பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் சாப்பாடு கொடுக்குறேன் தாத்தா. பரவாயில்லம்மா. எல்லா லேடி ஸ்டாஃப் கிட்டையும் சொல்றாங்க. அம்மாவும் பழனிசாமி சாரும் யோசிக்காம எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க. கேக்குறாங்க, சார் எத்தனை பேத்துக்கு சமைக்கணும்? ஒரு 100ல இருந்து 150 பேர் வருவாங்க. நான் ஒரு 120 பேர்னு ஆர்டர் எடுத்துக்குவா சார்? 150 பேருக்கு கரெக்டா இருக்கும். சரிங்க மேடம். சார் உங்களுக்கு என்ன வேணும்? சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாமே இருக்கணும். முக்கியமா பிரியாணி கண்டிப்பா வேணும். சாப்பாடு நாக்குக்கு காரசாரமா நல்லா உரப்பா இருக்கணும். நீங்க சார் எல்லாம் பண்ணிடலாம். என்கிட்ட ஒரு மெனு சார்ட் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து காட்டுறேன். நாங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்க மெனு சார்ட்.
இதுல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. வேற ஏதாவது வேணும்னா மெனுல மாத்தி கூட கொடுக்கலாம் சார். நிறைய வெரைட்டி இருக்கு. எனக்கு இந்த மெனு ஓகே, ரேட்டும் ஓகே தான். இந்த பணத்தை அட்வான்ஸா வச்சுக்கோங்க. அந்த காசை வாங்குங்க. ஏன் பாக்குறீங்க? நல்லா சமைச்சு கொடுங்க. வரேன் மேடம், வரேன் சார். சார் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறாரு. ஆமா மேடம், நல்லது தானே. ஆர்டர் எடுத்தா அட்வான்ஸ் கொடுத்து தானே ஆகணும். சரியாதான் பண்ணிருக்காரு சார். பார திறந்து வச்சுட்டு இங்க சாப்பிட வருவாங்களே சார், அவங்களாம் குடிச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் திறப்பு விழா அன்னைக்குதான். இப்படி இப்படின்னு இருக்கதாங்க செய்யும். குடிச்சிட்டு வந்தாலும் கொஞ்சம் டீசெண்டா தாங்க வருவாங்க. அதாவது ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கள சமாளிச்சுக்கலாம் விடுங்க. உங்களுக்கு ஒரு சூட்சமா சொல்லி கொடுக்கவா? ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னா முதல்ல தூக்கி போடக்கூடியது நம்ம பயந்தாங்க. ஒரு புயலே வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. காரணமா நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்குதுன்னு நினைச்சாதான் நம்ம மேலும் மேலும் வளர முடியுங்க. இப்படி பார்த்து பார்த்து பண்ணனாலதான் நம்மளோட லெவலுக்கு ஒரு 4 பிசினஸ் ஆகுது ரன் பண்ண முடியுதுங்க. நீங்க பாருங்க, சூப்பரா டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கீங்க. மேலும் மேலும் அது கொண்டுட்டு போயிருங்க. அனுபவம் தாங்க ஆசான். உங்களுக்கு தெரியாதா என்ன சார்? அந்த அனுபவத்தால கத்துக்கிட்டது கூட ரொம்ப கம்மி சார். ஆனா உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது ரொம்ப அதிகம். நீங்க மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் சார். நான் எங்க போறேன் மேடம்? நான் இங்கதான் இருக்க போறேன். கூட இருக்கணும் சார். நீங்க கண்டிப்பா இருப்பேன் மேடம். ரொம்ப நன்றி சார். நான் அப்படியே கிளம்புறேன் மேடம். இருங்க சார், சாப்பிட்டு போங்களேன். எனக்கு வேற வேலை இருக்கு மேடம். நாளைக்கு கண்டிப்பா வர்றேங்க. டான்னு வந்து நான் நிப்பேன் பாருங்க. உங்க கூடவே இருப்பேன் மேடம். சார் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இன்று லாவோஸின் நாணயமும் நாளை சந்திப்போம்.